கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 18வது வசனம். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். எனக்கருமையானவர்கள், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றுகிற காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, ஆகவே கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் சமீபித்த போது எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். பலுகி பெருகின இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். மீண்டுமாக மோசே எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போராடினதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கருமையானவர்களை, கர்த்தர் ஒரு காலத்தை எல்லாவற்றிற்கும் குறித்திருக்கிறார். இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் நாட்கள். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்தாமல் இருப்போமானால், இந்த நாட்களிலே நாம் பலுகி பெருகி இருக்கிற இந்த நாட்களிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிவிடுவோமானால், மீண்டுமாக நம் மீது பாரம் சுமத்தப்பட வேண்டிய நாட்கள் வரும். ஆகவே நாமே ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோசேப்பு இருந்த நாட்களில் எகிப்திலே செழிப்பு, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே செழிப்பு, எந்த குறைவும் இல்லை, எல்லாம் நிறைவாய் காணப்பட்டது. ஆனால் யோசேப்பு மறைந்த பொழுதோ மீண்டுமாக பிரச்சனை. எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒடுக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இன்று ஒருவேளை நம்ம விசாலத்தில் இருக்கலாம், ஆனால் இன்னொரு பகுதியிலே நம்முடைய மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த ஒடுக்கப்படுகிற காலங்கள் இன்றோடு முடிந்து போவது இல்லை. ஒருவேளை நாளைக்கு நமக்கு வருமானால் நாம் எப்படியாக சிந்திக்க போகிறோம்? நாமே ஆயத்தப்படுத்துவோமா? நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இந்த செழிப்பின் நாட்களிலும் நான் கிறிஸ்துவோடு கூட நிற்பேன், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, ஆண்டவரே உங்கள் பலன் இல்லாதபடிக்கு எங்கள் ஜனங்கள் வாழ முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இயேசு நமக்கு உதவி செய்வார். மோசேயை எழுப்புவார், நம்முடைய ஜனங்களை வழி நடத்துவார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலுகி பெருகி இருக்கிற நாட்களில் உலகத்தோடு உலகத்தின் காரியங்களுக்காக வாழ்ந்து முடிந்து விடாதபடிக்கு கர்த்தரை தேடுகிற எண்ணத்தையும் வாய்ப்பையும் எங்கள் ஜனங்களுக்கு கர்த்தர் அதிகமாக தாங்கப்பா. நாங்கள் பின்வாங்கி போகக்கூடாது, முன்னேறி செல்ல வேண்டும் உம்முடைய பாதையில். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.